தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலத்தைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் கவின்குமார் சென்னையில ஒரு பிரபல ஐடி நிறுவனத்துல பணியாற்றி வந்திருக்காரு. விடுமுறையில பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வந்த அவர் தனது தாத்தாவுக்கு உடல்நல குறைவு காரணமாக திருநெல்வேலி மாநகரில் உள்ள பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில அமைந்த சித்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காரு. மருத்துவமனை வாசல்ல காத்திருந்த போது மோட்டார் சைக்கிள்ல வந்த ஒரு இளைஞர் கவினை தரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பி சென்ற சம்பவம் குறித்து விசாரணையில பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையை சேர்ந்த சுர்ஜித் என்ற இளைஞர் கொலை செய்தது தெரிய வந்திருக்கு. அவர் பாத்தீங்கன்னா காவல் நிலையம் சென்று தருணம் அடைந்திருக்காரு. கவினை வெட்டி கொலை செய்ததாக தனது வாக்குமூலத்திலும் கூறியிருக்காரு. இந்த சம்பவத்தை அடுத்து பாளையங்கோட்டை காவல்துறையினர் சுர்ஜித் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கு. மேலும் பெண்ணின் பெற்றோரான எஸ்ஐ தம்பதி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 5 நாட்களாக நீதி கேட்டு கவின் உடலை வாங்க மறுத்து போராடி வந்த உறவினர்கள் இறுதியில கவினின் உடலை வாங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்துல அனுமதியும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நெல்லை மாவட்ட நீதிமன்றத்துல மனு விசாரணைக்கு வருவதால் இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த போது முகத்தை துணியால் மூடிக்கொண்டு சுர்ஜித் அழுததாக தகவலும் வெளியாகியிருக்கு. தனது அக்காவை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் தனது அக்காவை காதலித்த ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா சுர்ஜித் என்ற நபர் பாத்தீங்கன்னா அவரை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.